12th standard இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து example 5.34 okay அதான் நைட் எக்ஸாம்பிள் example 5.34 அதில் பாருங்கள் given y equals 1/32x squared models cross sections of the parabolic mirrors that are used to be solar energy. There are heating tubes located in the focus of each parabola. How high is the tube located above the vertex of the parabola? So given equation பார்த்தீங்கன்னா y equals example 5.34 okay y equal 1/32 x squared given okay 1/32 x squared கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ 32y equals x squared அப்போது x squared equals 32y. this is parabola open upward. இந்த parabola பார்த்தீங்கன்னா x squaredல இருந்தால் parabola open upward. அப்போ upwardல இருக்கும்போது கண்டிப்பாக டெனல் கண்டிஷன் x squared equals 4ay. அப்போ 4a equals 32 a equals 32/4 equals 8. So 8 units above the vertex of the parabola. ஏன்னா அவங்க கேட்டது வெர்டெக்ஸ்லேருந்து எங்கே இருக்கும் ஃபோக்கஸ் கேட்டிருக்கான் ஏவிஏ ஃபோக்கஸ். அப்போ ஃபோக்கஸ்னும் போது 8 units above the vertex of the parabola. அவ்வளோதான் சம். ஓகே திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 5.34. Next 5.35. A searchlight is a parabolic reflector as a cross section of the from the bowl. The parabolic bowl is 40 meters wide and the rim to rim is 30 meters depth. Okay, find the bulb located in the focus. What is the equation of parabola used for reflector and how far from the vertex to the parabola is placed maximum distance covered அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ரிஃப்ளெக்ட் லைட்டில் நம்ம டெலஸ்கோப்லாம் மனமாக பார்ப்பீங்க. அந்த லைட் ரிஃப்ளெக்டர் லைட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது அதோட ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிம் டு ரிமோட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், அப்போ டயமீட்டர் கொடுத்துருக்கான், டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக போடும்போது எப்போயுமே பரவல் ஓப்பன் ரைட் வேர்ட் பரவல் எடுத்துங்க. ஓப்பன் ரைட் வேர்ட் திஸ் இஸ் த டயமீட்டர் அண்ட் திஸ் த டெப்த் அவங்க கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு 30 கொடுத்துருக்கு. ரிம் வந்து 14 வந்து 20 அப்போ இந்த பாயிண்ட் வந்து 30, 20. ஓகே கன்சிடர் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட் ஆனால் ரைட் பேரபோலா நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ y squared equals 4ax. அந்த பாயிண்ட் வந்து 30, 20 be a point of the parabola. அப்போ 30 squared equals 20 squared equals 4a into 30. அப்போ 20 squaredனா 400 by 30 equal 4a எடுத்துக்கோம். ஏன்னா 4a டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், 0 கேன்சல் பண்ணி. அப்போது 4a equals 40/3. அப்போ ஈக்குவேஷன் பேரபோலா பார்த்தீங்கன்னா உனக்கு y squared equal 4a என்ன பண்ணு 40/3x. ஸோ ஈக்குவேஷன் பேரபோலா பார்த்தீங்கன்னா 40/y squared equals 40/3x. வேர் பல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பல்ப் போடுதுன்னா ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபோக்கஸ் வேர் இஸ் பல்ப்ஸ் டு பி ஃபேக் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கான். அப்போது ஏக்கு என்ன வரும் அதில் பாரு 40/3 into 4 அப்போ ஆச்சுன்னா 10. ஸோ 10/3. ஸோ 10/3 யூனிட்ஸ் வந்து 10/3 சென்டிமீட்டர்ஸ் வந்து பல்ப்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். தட் இஸ் த ஃபோக்கஸ். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.36. 5.36 for the equation of the elliptical part of the optical lens system. x squared by 16 plus y squared by 9 equal 1. The parabolic part of the system is focused in common with the right focus of the ellipse. The vertex of the parabola is at the origin and the parabola opens right. Okay, then determine the equation parabola. So அவனே நான் கொடுத்துருக்கான் a squared equation for open right word கொடுத்தாச்சு. Okay, this is the right parabola. அண்ட் ரைட் ஈக்குவேஷன் கொடுத்தா பேரபோலா வந்து இப்படி போகுது. அதில் ஜென்ரலாக பேரபோலா அதை போய்ட்டு வச்சுக்கோ. அவன் டிஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்கான் x squared by 16 y squared by 9. அப்போது a squared equals 16 b squared equal 9. அப்போ நீ என்ன பண்ணிச்சில அது வந்து முதல்ல c squared கண்டுபிடிச்சிரு. எலிப்ஸ்க்கு வந்து c squared equal a squared minus b squared.
ஹைப்பர்போலாக்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். அப்போ என்ன வருது 16 மைனஸ் சைன், அப்போ 7 வந்தது. அப்போ c ஈக்குவல் √7. அப்போ cன்றது வந்து ஃபோக்கஸ், சிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ c ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் √7 போட்டுரு. அப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரல் டு எக்ஸ் ஆக்ஸ் கொடுத்ததுனால √7, 0 மைனஸ் √7, 0. ஓகே, திஸ் இஸ் த ஃபோக்கஸ். இதுதான் ஃபோக்கஸோட பாயிண்ட் பேரபோலா. ஃபோக்கஸோட பேரபோலா பார்த்தீங்கன்னா இது வந்துடும். அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும் சப்போஸ் சம்பேர். ஓகே, அப்போ இதில் ஏ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஏக்கு என்ன வரும் √7. ஏன்னா ஃபோக்கஸோடதும் பேரபோலாவும் எலிப்ஸோட ஃபோக்கஸும் சேமாக இருக்கும் அதில். ஸோ therefore ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² = 4x ஜென்ரல் ஈக்குவேஷன் ரைட் வேர்டுக்கு. அப்போது y² = 4√7x. This is the equation of the parabola. Okay, example 5.3 over.